ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிவன் டு நூற்றுக்கு நூறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பேப்பர் 1 எழுதுறதுக்கு என்ன, பேப்பர் 2 எழுதுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து 2019 டிஆர்பி விட்டு நோட்டிஃபிகேஷன் தான் அது. ஸோ ஓகேவா, ஸோ அதை தான் வந்து நான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் and passed are appearing in final year of second year diploma in elementary education. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50% மதிப்பெண்கள் வந்து 12ஆம் வகுப்பில் எடுத்துருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் டிப்ளமோ எஜுகேஷன் ஆசிரியர் பட்டய பயிற்சி படிப்பு படித்து முடித்தவர்கள் வந்து இதை எழுத முடியும். இரண்டாவது வந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும், ஸோ 2வது வருஷம் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க, +2 முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் இயர் அந்த 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் டிடிஎட் படிச்சுட்டு இருக்கவங்க, ஆசிரியர் பட்டய பயிற்சி படிப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் 2ஆம் ஆண்டு கல்வி பயின்றுருப்பாங்களா அவங்களும் வந்து இதை எழுத முடியும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் அந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவாங்களா, ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இதை எழுத முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸோ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து பிஎட் இருக்கு இல்லையா, இந்த சிறப்பு கல்வியில் தேர்வு, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களும் வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்து முடிச்சவங்களும் இதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் எஜுகேஷனில். அடுத்தது கிராஜுவேஷன், ஏதாவது ஒரு இப்போ பிஏ பிஎஸ்சி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் டீச்சர் ட்ரைனிங் ஓகேவா, டிடிஎட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் பட்டய பயிற்சி படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் எழுத முடியும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் பிஎட் முடித்தவங்க, ஸோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்களும் பேப்பர் 1 எழுத முடியும். இது வந்து பேப்பர் 1க்கான குவாலிஃபிகேஷன். பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷன், பேப்பர் 1 வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக ஆகிறதுக்கு இது தகுதி. அடுத்தது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கு பேப்பர் 2 எழுதியிருக்கணும். அந்த பேப்பர் 2 பாஸ் பண்ண ஆசிரியர்கள் வந்து என்னென்ன, அதாவது அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பேப்பர் 2 எழுதணும் அப்படின்னா பார்க்கலாமா. ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2 எழுதணும்னா என்ன தகுதி இருக்கணும். கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ கிராஜுவேஷன், ஸோ ஏதோ ஒரு கிராஜுவேஷன் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அது வந்து பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் ஓகேவா, ஸோ ஏதோ ஒன்று ஹிஸ்ட்ரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு, ஆனால் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாதுங்க, இப்போயே சொல்லிட்டேன். பேப்பர் 2 எழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவாலிஃபைட் கிடையாது ஓகேவா. ஸோ வந்து டெட் எழுதுறதுக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் ஓகே. அது கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 எழுது குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாசகம் ஓகேவா. இதுதான் வந்து நிறைய பேருக்கு டவுட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகேவா. நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். ஸோ அப்பயும் போல் வந்துட்டு நீங்கள் காலேஜில் 50% மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணி பிஎட் முடிச்சிருந்தா ஓகே. அப்புறம் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45 மார்க்ஸ் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ வந்து பிஎட் இப்போ 2 வருஷம் ஆக்கிட்டாங்களே பிஎட். நம்ம படிக்கும் போது 1 வருஷம் தான் இருந்துச்சு பிஎட், இப்போ 2 வருஷம் ஆக்கிட்டாங்க பிஎட். இப்போ செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் டெட் எழுத முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, ஸோ வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் அந்த 4 இயர் டிப்ளமோ இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஒருங்கிணைந்த கல்வியாக படிக்கிறது. 3 வருஷம் டிகிரி 1 வருஷம் பிஎட் அப்படியே ஒட்டுக்காக படிக்கிற மாதிரி இருந்தது, அதுலேயும் படிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் 4 இயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்க அந்த பிஏ பிஎஸ்சி இடின்றதை மட்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க, ஸோ அவங்களும் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன். இந்த ஓகே ஸ்பெஷல் எஜுகேஷன் தான் உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து டீச்சர்ஸாக வந்துட்டு போகிறதுக்கான ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு டெட் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த கேண்டிடேட் இருந்தாலும் வந்து பிஎட் குவாலிஃபைடு அப்படின்னா வந்து இந்த டெட் அப்படிங்கிறத எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருந்த 2019 கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன். இந்த பேப்பர் 2 எழுதுறது தான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், பேப்பர் 2 எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் கருத்துப்பட்டியில் பதிவு செய்யுங்க. உங்கள் சந்தேகங்களை கருத்துப்பட்டியில் கேட்குறதா இருந்தால் கேளுங்க. என்னோட மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.